ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கொஷின் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளியர் தானேப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சில்ல? ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ வில் ரிசால்வ் திஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட வேக்கன்சிஸ் ரிவைஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸோட இப்போ தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேயா? இன்னும் நமக்கு அடெண்டம் ஆட் பண்ணலாம். டில் என்னோடய கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வேக்கன்சிஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இந்த 10 வேக்கன்சிஸ் அப்படின்னாலும் ஸோ கண்டிப்பாக அந்த 10 வேக்கன்சிஸ்க்கு டார்கெட் பண்ணுங்கள். ஒய்? பிகாஸ் ஆல்மோஸ்ட் நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு ஈஸியாக இதுக்கு முன்னாடி ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது அதில் இருக்கிற காம்படிஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு இருக்காதுப்பா. ஸோ காம்படிஷன்ஸ் நீங்கள் தான் காம்படிட்டராகவே இருப்பீங்க. அதனால எப்பவுமே நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது, ஸோ ரொம்ப அதிகமான காம்படிஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாம் எதையும் அசம்ஷன்ஸ் எடுத்துக்காதீங்க. ப்ராக்டிக்கலாக காம்படிஷன்ஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் இப்போ நமக்கு போயிருக்கு. ஸோ அதனால் பெரிய அளவுக்கு காம்படிஷன்ஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த்தி காம்படிட்டராக இருப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அதுக்கான உங்களோட எஃபர்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ சடனாக நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டேன் அப்படின்னு இருந்தால் நிறுத்தாதீங்கப்பா. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஒரே விஷயம் சொல்கிறது, நீங்கள் ஒரு டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தி காம்படிட்டர். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக உங்களோட ஸ்டடீஸை வேக்கன்சிஸ் இல்லையேன்னு சொல்லி நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் உங்களுக்கு தான்ப்பா. ஓகேயா? ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அதை தான் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேயா? ஸோ ஒரு பேரலாக இன்னும் ஒரு 2 months தானேப்பா, ஒரு 3 months தான் இருக்குது ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கே. அந்த 3 months இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு டைம் போட்டு படிச்சிருங்களேன். ஸோ இந்த 3 months படிக்காமல் போகிறதுனால எந்த ஒரு புது விஷயம் நடந்துட போதில்ல நம்ம லைஃப்பில். அதனால் எப்போவுமே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஸோ அதையே இப்போவுமே பண்ணுவோம். ஒரு நம்பிக்கையாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேப்பா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸ், டிஆர்பிக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. அண்ட் நம்ம நிறைய டெமோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும்ப்பா. நீங்கள் பிளேலிஸ்ட்டையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, டிஸ்கஷன்ஸு இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் எதுனா இருந்தால் இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம சைடில் இருந்து நம்மளால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை டெஃபினட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுப்போம்ப்பா. ஓகேயா? ஸோ நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ். ஓகேயா? இதுதான் நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸ். நம்ம கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ், டெய்லி டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம லைவில் தான் ஷெட்யூல் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ தேர்ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டவுட்ஸை ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் அப்படின்றத நம்ம கொடுக்கறது இல்லைப்பா. ஓகேயா? ஸோ ரெக்கார்டுன்னா ஒரு 3 to 4 years பேக்கான ரெக்கார்டு, ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ டில் டேட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இருக்கோ அதை லைவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் நம்ம லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நம்ம கிளாஸஸ் எப்போவுமே ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும். 2 years வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், ஆக்சஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ லேட்டரானும் நமக்கு இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லா திங்ஸும் நமக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ டெஸ்ட்டு சீரியஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். வீக்லி டெஸ்ட்டு, ஸோ எல்லா திங்ஸும் இதிலேயே நமக்கு இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்ததாக நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட் தான் நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேயா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட்னாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்கப்பா. டெஃபினட்டாக நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட்டுன்ற பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா சப்போர்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அந்த கொஷினை நம்ம கொஷின் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 questions டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 10 questions எனக்குமே கொஷின்ஸ் எடுக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எடுக்கணும். as well as அது டிஎன்பிசிக்கு தேவையான மாதிரியும் இருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு கொஷின்ஸ் பார்க்குறீங்க, அப்போ அது டிஎன்பிசி தரத்தில் இருக்குன்னா அப்போ அந்த கொஷினை ஷேர் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக அந்த கொஷின் டிஸ்கஷன்ஸில் கொண்டு வந்துக்கலாம். ஓகேப்பா? ஸோ ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. இதுதான் நம்ம கிவன் ஷெடியூல். இந்த ஆஸ் பர் த ஷெடியூல் படி தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது, ரைட்? ஸோ அப்போ ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். த நோ லோட் கரண்ட் ஆஃப்
3-phase induction machine in terms of its rated current. So என்னோட no load current of a 3-phase induction machine in terms of its rated current. அதாவது ஒரு 3-phase induction மோட்டாரோட no load currentன்றது rated currentல எவ்வளோ % இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தப்போ சொல்லியிருப்போம், as well as டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தப்போ நம்ம இதை சொல்லியிருப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எஸ், ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நோ லோட் கரண்ட்ன்றது இட் இஸ் 5 to 10% இருக்கும் இன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, இன் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நோ லோட் கரண்ட் is 5 to 8% of IFL, full load current. Okay, 8% ன்னு சொல்லலாம், இல்ல more or less 10% சொன்னாலும் nothing wrong. ஓகேயா, ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல நோ லோட் கரண்ட்ன்றது 5 to 8%. ஓகேயா, ஸோ ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஃபுல் லோட் கரண்ட், நோ லோட் கரண்ட் தான்ப்பா இருக்கும். ஓகேயா, டிரான்ஸ்ஃபார்மர்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான நோ லோட் கரண்ட் தான் இருக்கும். ஒய்? பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாருங்களேன். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏர் கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சார், ஏர் கேப்பே இல்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோர். என்னோட ஃப்ளக்ஸுக்கு ஏர் கேப்பே இல்லை, என்னோட ஃப்ளக்ஸுக்கு ஃபுல்லாகவே கோர் தான் என்னோட பாத்து. ஸோ பிரைமரியிலேருந்து என்னோட ஃப்ளக்ஸ் செகண்டரிக்கு போகணும்லப்பா, அது போகிற வழியில் ஏதாச்சும் ஏர் கேப் இருந்துச்சுன்னா தானே ரிலக்டன்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு. இதில் ஏர் கேப்பே இல்லையே, இங்கே பாருங்க. ஸோ பிரைமரி, இதுதான் என்னோட பிரைமரியோட கோர் அண்ட் இதுதான் என்னோட செகண்டரியோட கோர். ஸோ இப்போ என்னோட இந்த ஃப்ளக்ஸு ஈஸியாக பிரைமரியிலேருந்து செகண்டரிக்கு போயிடும். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றது என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்காது. தேர்ஃபோர் இதனால தான் இது வந்து ஒரு 5 to 8% ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட்டை மட்டும் எடுத்துக்கும். ஓகேயா, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நோ லோடு கரண்ட்டை வந்து ஒரு 5 to 8% மட்டும் தான் எடுத்துக்கும். பட் இதுவே நீங்கள் இண்டக்ஷன் மிஷினை எடுத்தீங்கன்னா, சார் இண்டக்ஷன் மிஷினை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோம்? ஸோ இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஓகேயா, ஸோ அதுக்கு ஸ்டேட்டார் இருக்கும். ஸ்டேட்டார்ல இருந்து தான் என்னோட பவர் வந்து ரோட்டாருக்கே வரும். ஆக்சுவலா இந்த ஸ்டேட்டார் இஸ் சிமிலர் டு த பிரைமரி அண்ட் ரோட்டார் இஸ் சிமிலர் டு த செகண்டரி. நான் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், ஷார்ட் சர்க்கியூட்டட் செகண்டரி ஷார்ட் சர்க்கியூட்டட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேரு தான்ப்பா இண்டக்ஷன் மெஷின். கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்டார். ஓகே, இது என்னோட ஏர் கேப். ஓகே, ஸோ இது ஏர் கேப்பை தாண்டி தான் என்னோட ரோட்டாருக்கே வரணும். திஸ் இஸ் ஒன்லி ரோட்டார். அப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை வரைஞ்சிங்கன்னா சார் இது மாதிரி வரைய முடியுமா? டெஃபினட்டா இது மாதிரி என்னால் வரைய முடியாது சார். ஸோ அந்த இடத்துல ஏர் கேப்பே இல்லை ப்ராக்டிக்கலி. ஆனால் இப்போ இவனுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சார் நீங்கள் ஏர் கேப்போட தான் வரையணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி என் இண்டக்ஷன் மிஷினை வரைகிறேன்ப்பா. இப்போ பாருங்க, இப்படி தான் நீங்கள் வரையணும். இங்க பாருங்க, இங்க ஒரு ஏர் கேப் அண்ட் இங்க ஒரு ஏர் கேப். முன்ன இருந்ததை விட ஸ்மால் ஏர் கேப். டிரான்ஸ்ஃபார்மர் இது கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மர்ல லெஸ் ஏர் கேப். ஏர் கேப் ப்ராபப்ளி ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க ஏர் கேப் இஸ் மோர் ஏர் கேப். நமக்கு என்ன தெரியும்? whenever air gap is increases, reluctance is increases, அப்போ என்னோட கரண்ட் IC, ஸோ கரெக்டா மேக்னடைசிங் கரண்ட் I mu அப்படின்னு கூட எழுதலாமா? மேக்னடைசிங் கரண்ட் I mu n into I mu, இதுதான் என்னோட ஃப்ளக்ஸ். ஓகேயா? ஃப்ளக்ஸ்னா என்ன? MMF divided by reluctance தானப்பா. ஸோ MMFன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு மேக்னடைசிங் கரண்ட். ஸோ ஃப்ளக்ஸ் வேணும்னா MMF டிவைட் பை ரிலக்டன்ஸால் டிவைட் பண்ணணும். அப்போ ரிலக்டன்ஸை நீங்கள் பாருங்க, ரிலக்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஏர் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னா இங்கே ஏர் கேப் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு? ஸோ என்னோட இண்டக்ஷன் மோட்டாருக்கு ஏர் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ என்னோட மேக்னடைசிங் கரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா? இங்கே 5 to 8% இருந்தால்
இந்த இண்டக்ஷன் மெஷினை பொறுத்த வரைக்கும் இன் இண்டக்ஷன் மெஷின் so no load current is 30 to 40% of full load current இருக்கும் சார். கிளியரா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல 5லிருந்து 8% கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதோட ஏர் கேப் ரொம்ப கம்மி. ஏர் கேப் கம்மியா இருந்தாலே பொதுவாக நமக்கு தெரியும் மேக்னடைசிங் கரண்ட் ரொம்ப கம்மியாவே தான் தேவைப்படும். ஸோ இங்க ரொம்ப அதிகமான ஏர் கேப் இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அதிகமான மேக்னடைசிங் கரண்ட் வேணும். அதாவது 30லிருந்து 40% ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் சார். ஓகே, 20 to 30 கூட கிடையாது. இட் இஸ் லார்ஜர். இதோட நோ லோட் பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் 80 degrees இருக்கும். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 0.1 லாகிங் பவர் ஃபேக்டர். ஓகேயா, என்னோட இண்டக்ஷன் மெஷினை பொறுத்த வரைக்கும் அதோட நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் 80 டிகிரி இருக்கும். ரொம்ப பெரிய டிவியேஷன். ஸோ பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப வெரி புவர். இண்டக்ஷன் மெஷினை பொறுத்த வரைக்கும் அதோட நோ லோடுன்றது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ அதனால இண்டக்ஷன் மிஷின் எப்பவுமே நம்ம லோட்ல ஸ்டார்ட் பண்ணாதான் என்னோட பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். நோ லோட்ல அதோட பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவரா இருக்கும். என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் ஃபேக்டர் நோ லோடு பாத்தீங்கன்னா 0.2லிருந்து 3 இருக்கும். ஆனா இவன் 0.1க்கு வந்திருப்பான், 0.1 லாகிங்க்கு வந்திருப்பான். ஏன்னா இவனோட நோ லோட் ஆங்கிள் இருக்கு பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அது வந்து 80 டிகிரி. ஓகேயா, டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது 70 டிகிரிஸ் கிட்ட தான் இருக்கும். 60 to 70 டிகிரிஸ். டிரான்ஸ்ஃபார்மருக்கோட நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் இஸ் 60 to 70 டிகிரிஸா இருக்கும். பவர் ஃபேக்டர்ஸ் வில் பி 0.2 லாகிங் பவர் ஃபேக்டர் சம்திங் இருக்கும். ஓகே, 0.2 to 3 இருக்கும். ஆனா இவனுக்கு ரொம்ப ரொம்ப புவர். இண்டக்ஷன் மிஷின்ல ரொம்ப ரொம்ப புவர். ஸோ 30 to 50 ஆம்பியர் அப்படின்றத நீங்க ஆன்சரா போடணும். 20 to 30 போட முடியாது, ஏன்னா மோர் தென் 30 தான். ஓகே, ஸோ ஒரு ரேட்டட் கரண்ட்ல 30%லிருந்து 40% கரண்ட் நோ லோட்லயே எடுத்துக்கும். ஓகே, அந்த நோ லோட் கரண்ட்ன்றது இட் இஸ் பியூர்லி ரியாக்டிவ் பவர். அதிகமான ரியாக்டிவ் பவர் இருக்கிறதுனால பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவரா தான் இருக்கும். ஓகே, ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி மட்டும் தான் கரெக்ட். சரி, இது வந்து நீங்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு போட்டா கூட ஓகே. ஓகே, இண்டக்ஷன் மிஷினுக்கு அவ்வளோ இருக்கவே இருக்காது. இண்டக்ஷன் மிஷினுக்கு ஏர் கேப் அதிகம். அதிகமான ஏர் கேப் எதுக்கெல்லாம் இருக்குமோ அதுக்கெல்லாம் அதிகமான மேக்னடைசிங் கரண்ட் தான்ப்பா வேணும். ஓகே, புரியுதா? அப்போ ஆப்ஷன் ஏவும் சியும் இட் இஸ் ஏவும் பியும் இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் சி வரலாமான்னா இல்லை, அதை விட அதிகம். ஓகேப்பா, ஸோ கிளியர் தானே? புரியுது இல்லை? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்ததா, the rotor speed of a phase induction 3-phase. okay, the rotor speed of a 3-phase induction motor is 60% of its synchronous speed. okay, so nr கொடுத்திருக்காங்க. nr is 60% of ns அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு வந்து ஸ்டேட்டாரோட ஸ்பீடை போல 60%. ஓகே, 60%, அதில் 60%. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் மோட்டார் எஃபிஷியன்சி? ஸோ எனக்கு எப்பவுமே என்ன தெரியும்? ஸோ இந்த ரோட்டாரோட ஸ்பீடு வந்து 60%னா இதிலிருந்து என்னால் ஸ்லிப்பு சொல்ல முடியுமா? எஸ், டெஃபினட்டாக ஸ்லிப்பு சொல்ல முடியும். அது என்ன? ns மைனஸ் nr டிவைடட் பை ns தானே. ஸோ 60% நம்ம எப்பவுமே எப்படிப்பா எழுதுவோம்? 60% is always denoted as 0.6 into ns. That's it. Okay, அப்போ ns minus 0.6 ns divided by ns. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னப்பா வரும்? 0.4 ns divided by ns அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஸ்லிப் இந்த கண்டிஷன்ல என்னோட ஸ்லிப்பை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.4. 0.4ன்றது it is nothing but slip is 40%. ஓகேயா, ஸோ என்னோட ஸ்லிப்ன்றது என்னப்பா? 40%. ஸோ அப்போ ஸ்லிப் வந்து 40% இருக்கிறது எனக்கு எதை மீன் பண்ணுது? இந்த ஸ்லிப் இஸ் 40%ன்றது எதைப்பா மீன் பண்ணுது? எஸ், என்னோட இண்டக்ஷன் மெஷினோட ஸ்லிப்ன்றது லாஸை ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னோட இண்டக்ஷன் மெஷினில் ஸ்லிப்புன்றது எப்பவுமே அந்த மெஷினோட லாஸஸை பற்றி தான் சொல்லும்.
அப்போ என்னோட ஸ்லிப் வந்து 40%னா என்ன அர்த்தம்? லாசஸ் இஸ் 40%. தட்ஸ் இட். ஓகே, இங்க கேட்கறது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், வேற எந்த வேல்யூஸும் அவங்க கொடுக்கல. ஓகே, அப்ப இந்த ஸ்லிப்பை பொறுத்து தான் நீங்க எஃபிஷியன்சியா சொல்லணும். Okay, what we know, so the slip always denotes the losses in the induction machine. Okay, நமக்கு என்ன தெரியும்? Slip is equivalent to loss. அப்போ loss is equivalent to 40%. அப்போ efficiency என்ன? Loss is 40% னா efficiency is 60%. சரி, எப்பவுமே ஒரு இண்டக்ஷன் மெஷின்ல நமக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து கேட்குறாங்க, இண்டக்ஷன் மிஷினோட ஸ்லிப்பு கொடுக்குறாங்கன்னா ஸ்லிப்போட பர்சன்ட் தான் சார், அதோட ஸ்லிப்போட பர்சன்ட் தான் லாசஸ் சார். ஸோ அதோட ரிமைனிங் பர்சன்ட் தான் என்னோட எஃபிஷியன்சி சார். ஓகே, அப்போ இதோட எஃபிஷியன்சி அப்படின்றது என்னன்னா விச் இஸ் 60% ஏ தான்ப்பா. ஓகே, ஸோ எஸ் தினேஷ் கரெக்டு, இதோட எஃபிஷியன்சி ஏ தான். ஓகேயா, ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ எப்போவுமே எஃபிஷியன்ட் லாஸ் ஸ்லிப்புன்றது எப்பவுமே லாஸை மட்டும்தான் சொல்லும். ஓகேயா, ஸோ எனக்கு 50% ஸ்லிப்புன்றது என்னோட லாஸஸை சொல்லுது. ஓகேயா, அப்போ தட்ஸ் ஃபார் லாஸ் தெரிஞ்சிச்சுன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், இந்த 3-phase இண்டக்ஷன் மோட்டார் இஸ் கனெக்டட் டு எ 3-phase சப்ளை. ஒரு 3-phase இண்டக்ஷன் மிஷின் 3-phase சப்ளையோட கனெக்ட் ஆயிருக்காம்பா. இஃப் த லைன் ஃபியூசஸ் இஸ் blown out when the motor is running. Okay, one of the line particular 3 phase இருக்கு, அதுல ஒரு phase வந்து fail ஆயிருது. See, இப்போ ஒரு 3 phase induction motor இது. So 3 fuses இருக்கு, அதுல ஒரு fuses மட்டும் fail ஆயிடுது. ஓகே, ஒரு ஃபியூசஸ் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மெஷின் என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா, இப்போ இந்த மெஷின்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் சார்? 3-phase சப்ளையை நம்ம கொடுத்தா ஒரு ஆர்எம்எஃப் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஆர்எம்எஃப்-ஓட ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும்ப்பா? ஸோ தட் இஸ் 3/2 FM cos of theta minus omega t அப்படின்ற பீக் வேல்யூல இது ரொட்டேட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? இது எப்போ நடந்திருக்கும்னா ஒரு 3-phase சப்ளை எனக்கு கிடைச்சா. ஸோ இங்க எனக்கு 3-phase சப்ளை கிடைக்கலன்னா டெஃபினட்டா எனக்கு இங்க என்ன வராதுன்னா சார் 3/2 வராது. ஓகே, இதுக்கு கான்ஸ்டன்ட் ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபேசஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேனா. ஸோ இப்போ இந்த இடத்துல 2/2 2 ஃபேஸ் தான் இருக்கும். அப்போ ஆன்சர் பண்ணீங்கன்னா தட் இஸ் FM cos theta minus omega t ஆயிடும். ஸோ முன்ன இருந்ததை விட ரொம்ப கம்மியான ஒரு ஸ்பீடு தான் எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் என்னோட ஆர்எம்எஃப்-ஓட ஸ்பீட் வில் டிக்ரீசஸ். ஸோ ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லப்பா, அதோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா, ஸோ அதோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சு, ஆனால் இந்த மெஷினில் இந்த ரோட்டாரோட லோடை நம்ம ரொட்டேட் பண்ணணும்லப்பா. இந்த லோடை நம்ம ரொட்டேட் பண்ணணுமா? அப்போ அந்த லோடை ரொட்டேட் பண்ணுறதுக்காக அட் த சேம் டைம் இட் இஸ் கோயிங் டு ட்ராப் மோர் கரண்ட். மற்ற ஃபேஸஸில் இதோட மற்ற ஃபேஸஸில் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கனெக்டாக இருக்கிற அந்த ஃபேஸஸோட கரண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ விச் இஸ் IB அண்ட் IC. ஸோ இன்க்ரீசஸ். மற்ற ஃபேஸஸில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். எதுக்காகனா அந்த மிஷின் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கான், அதை அந்த லோடை வந்து டிரைவ் பண்ணணும்ல, அந்த லோடை வந்து கீப் ஆன் ரொட்டேட் பண்ணணும்ல, அதனால கண்டிப்பாக என்ன ஆகும்னா அதிகமான கரண்ட் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் அவனோட அந்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து எய்தர் SFலனா இருக்கலாம், இல்லைன்னா 2 - SF ஆவனா இருக்கலாம். ஓகே, அதோட ரொட்டேஷன்ஸ் என்ன வேணா இருக்கலாம்னா சார் இது வந்து எய்தர் கிளாக் வைஸ்லயுமே ரொட்டேட் ஆகலாம். ஓகேயா, ஸோ எப்போன்னா இது ஒரு கிளாக் வைஸ் லோடோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். சடனா இதை நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டு சப்ளையை கொடுத்தீங்க, புரியுதாப்பா? அது ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க அதை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு சப்ளையை கொடுத்தீங்கன்னா திரும்ப என்ன ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். ஈவன் நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் சார், எனி ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் இண்டக்ஷன் மிஷின்ல எனி ஒன் ஆஃப் த ஃபேஸஸை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரோட்டாரோட ரொட்டேஷன்ஸ் மாறிடும் நான் சொன்னேன்னா.
இங்க பாருங்க, இப்ப ஃபேஸ் சீக்வன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா RYB RYB அப்படின்னு வந்திருந்திருக்கும். இப்ப சடனா ஆரோ ஒய்யோ ஏதோ ஒன்று கட் ஆயிடுச்சு. அப்போ அந்த கேஸ்ல அந்த இன்ஸ்டன்ட்ல என்ன ஆகலாம்னா இதர் ரிவர்ஸ் ஃபேஸஸ்லயும் ரொட்டேட் ஆகிருக்கலாம், இல்ல சேம் ஃபேஸஸ்ல கூட ரொட்டேட் ஆகலாம். ஓகே, அங்க உங்களோட மெஷின் என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றீங்களோ இனிஷியலா அதே டைரக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனா அதோட ரேட்டட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுமான்னா கிடையாது. ஓகே, ஏன்னா அதுல கிரியேட் ஆன RMF கம்மியாக தான் வரும். ஈவன் அந்த RMF கிரியேட் பண்றதுக்கே மற்ற ஃபேஸஸ்ல நிறைய கரண்ட்டை எடுத்துக்கும். ஓகேயா, ஸோ எப்பவுமே அது ரெடியூஸ்டு ஸ்பீட்ல தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அது ஆஃப் ஆகாதுப்பா. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஆஃப் ஆகாது. சரி, முன்ன இருந்த மாதிரி என்னோட மேக்னெட்டிக் லாக்கிங் இல்லாம வேணும்னா போகலாம் சார், ஆனா ஆஃப் ஆகாது. மெஷின் கீப் ஆன் ரொட்டேட் ஆகும். ஸோ வில் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? NR is 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்குமானா டெஃபினட்டா இருக்காது. ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஒன்லி ஃபெயில்டுனா, ரெண்டு ஃபேஸஸ் ஃபெயில் ஆனா ஸ்டாண்ட் ஸ்டில். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஃபெயில் ஆனாலும் ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்காது. அடுத்ததா சேம் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும், என்னோட கரண்ட்லயுமே எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொல்றாங்க. சரி, இல்ல டெஃபினட்டா இதே RMF கிரியேட் பண்ணணும்னு தான் அது ட்ரை பண்ணோம். அதுக்காக அதிகமான கரண்ட்டை தான் எடுத்துக்கும். ஸோ பட் ஆனால் அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ரெடியூஸ்டு ஸ்பீடில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ 1 2 டெஃபினட்டாக ராங்கு. அப்போ 1 அப்படின்ற ஆப்ஷன் ஏ டெஃபினட்டாக வராது, 2 அப்படின்றதும் வராது, அண்ட் 3 அலோன்னு அண்டு 3 and 4 ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்க முடியும்னு பார்த்துட்டோம். இப்போ 3 கண்டிப்பாக கரெக்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும், run at a reduced speed with a increased current. Yes, in the statement is correct. And the rotor current will have both slip frequency. நீங்க clockwise directionல rotate ஆச்சுன்னா அதுல induce ஆன EMF தான் flip frequency நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். நான் கிளாஸ்லயே முதல்லயே உங்களுக்கு கிளாஸ்ல நடத்துனது தான் இந்த கண்டென்ட். சார், என்னோட ரோட்டார் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். அப்ப அந்த கேஸ்ல என்னோட EMF ஆஃப் ரோட்டார், frequency ஆஃப் இன்டியூஸ்ட் EMF இன் த ரோட்டார்ல இன்டியூஸ் ஆன EMF ஓட frequency ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் frequency-ஆ இருக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. அடுத்ததா இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிறப்ப 2 - SF-ஆ இருக்கும். ஓகே, இந்த ரோட்டார் கரண்ட்டுக்கு இந்த ரெண்டு காம்போனன்ட்டுமே இருக்கும். ஓகே, அந்த ரோட்டார் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காம்போனன்ட்மே இருக்கும். நீங்க கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா சடனா கிளாக் வைஸை பிக்கப் பண்ணி கிளாக் வைஸ்ல போயிட்டு இருப்பான். சடனா திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க, அந்த மோட்டரை போய் ஹாஃப் பண்ணிட்டீங்க, ஒரு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிற மோட்டரை ஹாஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்ப சடனா திரும்ப அது என்ன ஆகும்னா ரிவர்ஸ் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும். ஒரு ஃபேஸஸ் கட் பண்ணிட்டு நீங்க கொடுத்தா, 3 ஃபேஸஸ் கொடுத்தா எந்த இஷ்யூஸும் இல்லை, கீப் ஆன் அது வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண தான் ட்ரை பண்ணும். 2 ஃபேஸ் கொடுத்தப்போ நீங்க சடனா அதை ஆஃப் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா அது என்ன ஆகும்னா ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனா ரெடியூஸ்டு ஸ்பீட்ல தான் சுத்தும். The rotor current will have SF அப்படின்ற ஒரு frequency and also 2 - SF காம்போனன்ட்டும் இருக்கும். ஓகே, 2 - SF அப்படின்ற காம்போனன்ட் எதை சொல்லுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை சொல்லுது. This is opposite. ஸோ ஸ்டேட்டார்ல கிரியேட் ஆன ஃபீல்டும் ரோட்டாரோட ஸ்பீடும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தால் தான் 2 - SF இருக்கும். ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ஸ்ல இருந்தா SF தான் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு கேசஸும் நடக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அலோன் 3 மட்டும் கரெக்ட் கிடையாது, 3 and 4 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஆப்ஷன் 3 and 4 ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. ஸோ இதில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்கு. சிம்பிள் தான் எல்லாமே. ஓகே, இங்க பாருங்க, 3 phase 400 volt 50 Hz 6 pole slip ring induction motor has a voltage across 173.2 across any 2 slip rings at a standstill. Standstill motor 2 phase கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாதுல்ல சார்? ஆமாம்பா, 3 ஃபேஸஸ்ல ஸ்டார்ட் ஆகாது, அது ரன் ஆயிட்டு இருக்கிறப்ப அந்த மாதிரி கொடுத்தா அப்படி ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஒரு 3 ஃபேஸ் 400 வோல்ட் இருக்குல்லப்பா. ஸோ 3 ஃபேஸ் 400 வோல்ட் ஸ்லிப்ரிங் மெஷின் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மெஷின். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லா ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மெஷினுமே என்ன கனெக்ஷன்லப்பா ஸ்டார்டிங்ல கனெக்டா இருக்கும். During the starting, all the synchronous slip ring induction machines are connected as a delta. Okay, so sorry, star.
ஓகேயா? ஸோ இப்போ என்னோட ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கனெக்டட். ஓகேயா? ஸோ விச் இஸ் ஸ்டார் கனெக்டட். அடுத்ததா என்ன தெரியும்? இன் ஸ்டார் கனெக்ஷன்ல என்ன இருக்கும்? இன் ஸ்டார் கனெக்ஷன்ல V phase is equivalent to VL divided by √3. ஓகே, இன் ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் V phase is equivalent to VL divided by √3. அப்ப இங்க என்ன கொடுக்கறாங்க? 173 across 2 slip ring. ரெண்டு ஸ்லிப் ரிங்ன்றது என்ன? ரெண்டு ஸ்லிப் ரிங்ன்றது என்னப்பா? லைன் டு லைன். ஓகேயா? ரெண்டு ஸ்லிப் ரிங்னா என்ன அர்த்தம்? லைன் டு லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ லைன் டு லைன் வோல்டேஜ் they given 173.2 volt. 173ன்றது என்ன? 100 into √2. சாரி, 1.41 √3. That's it. ஓகே, 172 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 divided by √3. ஓகே அப்பா, ஸோ லைன் டு லைன் வோல்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 100 divided by √3. ஓகேயா? இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அவங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரோட்டாரோட வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் R2, ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் 0.1 ohm per phase. ஓகேயா? ரோட்டாரோட வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 0.1 ohm per phase. And what will be the speed of the major? What will be the speed of major when the rotor winding carries a 40 ampere per phase? So அப்போ 40 ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துட்டு இருந்தப்போ ரோட்டாரோட ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ I2 ரோட்டாரோட கரண்ட் வந்து 40 ஆம்பியர் per phase. ஸோ ரோட்டாரோட கரண்ட் 40 ஆம்பியரா இருந்தப்போ ரோட்டாரோட ஸ்பீடு என்ன? NR என்ன? That is our question. புரியுது இல்லப்பா? இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? நான் கிளாஸ்ல ஒரு டேபிள் போட்டிருப்பேன், அந்த டேபிளில் நம்ம எழுதியிருப்போம் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு எழுதியிருப்பேன். ஸோ கரெக்டா? அதில் ஒரு ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எல்லாம் நான் வரைஞ்சிருப்பேன். அந்த எக்ஸ்பிரஷனில் போய் பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியிருக்கோமா பாருங்க. The I2 can be written as S into E2 naught divided by S into E2 naught divided by R2 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியிருக்கோமா? கரெக்டா? S into E2 naught divided by R2 square plus X2 naught ஓட S into X2 naught ஓட whole square ரூட்னு எழுதியிருப்பேன். இங்க எனக்கு ரியாக்டன்ஸ் தான் கொடுக்கலையே, அப்ப ட்ரீட் ரியாக்டன்ஸ் as 0. ஓகே, அப்ப இங்க எனக்கு ரியாக்டன்ஸ் கொடுக்காததுனால இந்த டேர்ம்ஸ் 0 அப்படின்னு எடுத்தா ஃபைனலா எனக்கு R2 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா R2 மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இது என்னோட I2 per phase. ஓகே அப்பா, என்னோட ரோட்டார் கரண்ட் per phase இது. ஸோ இந்த ரோட்டார் கரண்ட் per phaseல ரோட்டார் கரண்ட்டை கொடுத்துருக்காங்க அண்ட் E2 கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோட E2. இதுல இருந்து E2 நாட்டை கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, I2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்லிப்பை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஸ்லிப்பை கண்டுபிடிங்க. ஸ்லிப் தெரிஞ்ச உடனே என்னால் ரோட்டாரோட ஸ்பீடை சொல்ல முடியுமா? ஈஸியாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I2 per phaseன்றது 40 ஆம்பியர் அண்ட் ஸ்லிப்புன்றது இஸ் ஈக்குவலன் டு 40 தானே, இஸ் ஈக்குவலன் டு ஸ்லிப்புன்றது எனக்கு தெரியல, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். E2 per phaseன்றது என்ன? E2 per phase வேணும்னா that is VLL divided by √3 எழுதணும். VLL என்றது என்ன? 100 divided by √3 divided by √3. So correct 100 divided by √3 divided by √3 அடிச்சீங்கன்னா what we get 100. So correct சுஜி. So இப்போ இந்த இடத்துல into 100 correct into 100 divided by R2 என்ன? 0.1. So அவ்வளவுதான். அடிச்சா என்ன ஆயிடும்? 1000 வந்துரும். ஸோ இப்போ ஸ்லிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்லிப் இஸ் 4 divided by 1000 இருக்குமா? 100ன்னு இருக்கும். எஸ், 4 divided by 100. ஏன்னா 40 இருக்கிறதுல இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும், இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக 4 divided by 100. அப்போ ஸ்லிப்புன்னா தட் இஸ் 0.04. இப்போ எனக்கு என்ன வேணும்? ஸோ என்னோட ரோட்டாரோட ஸ்பீட் வேணும். ஸோ அதுக்கு ரோட்டாரோட ஸ்பீட் வேணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லிப் இஸ் ஈக்குவலன் டு NS மைனஸ் NR பை NS தானே. ஸ்லிப் எனக்கு தெரியும்
NR தெரியல, NS தெரிஞ்சா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப NS னா என்ன? NS is equivalent to 120 F/P. So இங்க இடத்துல frequency பாத்தீங்கன்னா 50 Hz and number of poles is 6 அடிச்சீங்கன்னா that is 220 into 50 that is 1000 RPM. So அப்போ என்னோட NS வந்து 1000 சார். ஓகேயா? NS வந்து 1000, ஸ்லிப் வந்து 0.04 that is 4%. அப்போ இந்த ஸ்லிப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். NS minus NR. ஆக்சுவலா என்ன தெரியுது? ஸ்லிப் 4% னா என்னப்பா? ஸோ 1000ல 4% தான் டிராப். அப்ப 1000ல 4% டிராப் என்ன? 1000 minus 4/100 into 1000. That's it. ஓகே, ஸோ இதோட ஸ்பீடு 1000 பா, அதோட ஸ்லிப்ன்றது டிராப்பை பத்தி பேசும்பா. டிராப்ன்றது 4%, that is 4/100. எவ்வளவுல? 1000ல 4% டிராப். therefore படிச்சீங்கன்னா 40. answer what we get 960 RPM. ஓகேயா? அப்போ என்னோட ஆன்சர்ன்றது பாத்தீங்கன்னா 960 RPM தான். ஆப்ஷன் சி தான் இட் இஸ் கரெக்ட். Okay, option C is the correct answer. Next question is a 3-phase 400 volt 50 Hz 6-pole induction motor operating at a 960 RPM. அதே தான். Okay, so இந்த முறை எனக்கு என்ன தெரியும்? ஸ்லிப்ன்றது என்னப்பா? that is 0.04. so NR என்னப்பா? 960 RPM. Okay, so இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? it draws a power of 40 kilowatt from the stator. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டார்ல இருந்து 40 கிலோவாட்டை எடுத்துக்குது. அண்ட் ஸ்டேட்டாரோட லாசஸா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அண்ட் இஃப் த ஸ்டேட்டார் லாசஸ் அண்ட் த மெக்கானிக்கல் லாசஸ் ஆர் 2 kilowatts and 1 kilowatts. இங்க என்ன சொல்றாங்க? ஸ்டேட்டார் லாசஸ் அண்ட் த மெக்கானிக்கல் லாசஸ். கரெக்டா? அண்ட் மெக்கானிக்கல் லாசஸ். கரெக்டா? if the stator loss and mechanical losses are 2 kilowatt and 1 kilowatt respectively. Okay, stator oda losses evlove? Stator losses, this is stator. So correct, stator loss 2 kilowatt. Okay, appa stator oda output evlove? 38 kilowatt. Okay, அப்ப ஸ்டேட்டாரோட அவுட்புட்ன்றது that is 38 kilowatt. so இதுதான் என்னோட ரோட்டாருக்கு இன்புட்டா போகுது. this is rotor. okay, இப்போ ஸ்டேட்டாரோட அவுட்புட் தான் that is ரோட்டாரோட இன்புட். okay, அப்ப ரோட்டாரோட இன்புட்ன்றது 38 kilowatt. okay, ரோட்டார் இன்புட் is 38 kilowatt. இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க? ஸ்லிப்னா என்னப்பா அர்த்தம்? ஸ்லிப் இஸ் நத்திங் பட் ரோட்டார் லாஸ். ஸ்லிப்பும் ரோட்டார் லாஸும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸ்லிப் 4% னா அப்ப ரோட்டார் லாசஸும் 4% அப்ப ரோட்டார் லாசஸ் வந்து 4%. அப்ப ரோட்டார் அவுட்புட் என்னால சொல்ல முடியுமா? எஸ். அப்ப ரோட்டார் அவுட்புட் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரோட்டாரோட இன்புட் வந்து 38 கிலோவாட் அண்ட் ரோட்டாரோட லாசஸ் வந்து 4%. அப்ப ரோட்டார் அவுட்புட்னா என்னப்பா அர்த்தம்? 38 into 0.96. ஏன் 4% லாஸ் ஆனதுனால 0.96 நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுவே 10% லாஸ்னா 0.9 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுவே 20% லாஸ்னா 0.8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அப்ப therefore ரோட்டாரோட அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 36.48. ஓகேயா? ஸோ ரோட்டாரோட அவுட்புட் இதுதான். ஓகேயா? ரோட்டார் அவுட்புட் இஸ் 36.48. ஓகேயா? ஸோ இப்போ ரோட்டார் அவுட்புட் இஸ் 36.48 கிலோவாட். ஓகேப்பா? ஸோ ரோட்டாரோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா 36.48 கிலோவாட். அப்போ therefore என்னோட ரோட்டாரோட லாசஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா which is around என்ன வரும்? 1.42 watts. கரெக்டா? ரோட்டாரோட லாசஸ்ன்றது 1.42 கிலோவாட்ஸ். அடுத்து என்ன இருக்கு? மெக்கானிக்கல் லாசஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் லாசஸ் ஆர் 1 கிலோவாட்ஸ்.
ஓகே, அப்போ மெக்கானிக்கல் லாசஸ் என்ன, இதுல இருந்து எடுத்துக்கணும். ஸோ கரெக்டா ரோட்டாரோட அவுட்புட் வருது 36.48 கிலோவாட். ஸோ கரெக்டா, ஸோ இதுல இருந்து மெக்கானிக்கல் லாசஸ் வெளியே போகுது. ஸோ நம்ம லான்ச் பண்ணுவோம்ப்பா. ஸோ இந்த மந்தில் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம அப்போ வீடியோஸை கொடுக்குறோம். அப்போ டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஸோ இப்போ மெக்கானிக்கல் லாசஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் 1 கிலோவாட்ஸ். ஓகே, அதுதானே கொடுத்துருக்காங்க கொஷினில். த மெக்கானிக்கல் லாசஸ் ஆர் 1 கிலோவாட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் த மோட்டார் எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ இந்த மோட்டாரோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 36.48லேருந்து எவ்வளோ வரும்ப்பா 1 கிலோவாட் போச்சுன்னா? ஸோ 35.48 கிலோவாட். இதுதான் மெக்கானிக்கல் அவுட்புட், இல்லைன்னா ஷாஃப்ட் அவுட்புட், இல்லைன்னா ஷாஃப்டோட நெட் அவுட்புட். கரெக்டா, ஸோ நெட் அவுட்புட் பி நெட் அப்படின்னு சொன்னாலும் ஷாஃப்ட் அவுட்புட் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சின்றது தட் இஸ் நெட் அவுட்புட் டிவைட் பை இன்புட் பவர். இன்புட் பவர்ன்றது என்ன கொடுத்தாங்க 40 கிலோவாட்ஸ். ஓகே, ஸோ அப்போ தேர்ஃபோர் 35.48 டிவைடட் பை 40 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ 35.5 அப்படின்னு எடுத்தாலுமே என்ன வரும் 40 இன்ட்டு 2.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துருமா? ஸோ டினாமினேட்டர் 100 மாறிடும். அப்போ பர்ஃபெக்டாக எஃபிஷியன்சி என்னால் சொல்ல முடியும். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா வாட் வி கெட் 88 பாயிண்ட் சம்திங் தான் வரப்போகுது. ஸோ கரெக்டாக 36 நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க. 36 ஒரு 18, தட்ஸ் இட். கரெக்டாக 6 12 ஒரு 8 20. ஓகேயா, ஸோ அடுத்ததா 8 9. ஆக்சுவலாக இந்த 19 வருது, 90 வரக்கூடாது. எப்போ 36 எடுத்தா 90, இங்கே 36 கிடையாது, இது 35.5. அப்போ 0.5 இன்ட்டு 2.5 நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ கரெக்டா, அப்போ 0.5 இன்ட்டு 2.5 நீங்கள் மைனஸ் பண்ணால் வாட் வி கெட்? ஸோ மைனஸ் 1.25. அப்போ என்ன வரும்? எஸ் 88.75 அப்படின்னு இருக்கணும். எஸ் 88.7% பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, இங்கே 90யும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 90யை தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு சேஞ்சஸ், சின்ன ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஸோ 90 கிடையாது, தட் இஸ் 88.7 மட்டும்தான். ஓகேப்பா, ஸோ அடுத்த கொஸ்டின். A three-phase 15 kilowatts 400 volt, a three-phase 15 kilowatt 400 volt 50 Hz 4-pole induction motor, 15 Hz 4-pole induction motor has a full load rotor speed of 1440 rpm. What is the value of full load shaft torque? Sir, என்னோட ஷாஃப்டோட டார்க்கு கேட்குறாங்க. ஓகே, ஸோ த ஷாஃப்ட் டார்க் கேட்குறாங்க சார். ஸோ நம்ம எப்படி எழுதலாம் ஷாஃப்ட் டார்க்கை? நம்ம கிளாஸில் டார்க் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பேனே. ஸோ டி ஷாஃப்ட்னாலும் டி நெட்டுனாலும் ரெண்டுமே ஒன்று தானே. எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம்? டார்க் இன்டு ஒமேகா, தட் இஸ் நெட் பவர். ஸோ கரெக்ட் தானப்பா? ஸோ டார்க் இன்டு ஒமேகா, ஸோ தட் இஸ் டி நெட் இன்டு synchronous speed, that is the net power. அப்போ from this எனக்கு என்ன வேணும்? net torque வேணும். அப்போ net torque வேணும்னா என்னப்பா பண்ணணும்? then output power எடுத்துக்கணும். net output power P net divided by synchronous speed ஆல டிவைட் பண்ணீங்கன்னா so we will get, so synchronous speed நீங்க போடக்கூடாது, ரோட்டார்ல இருக்கிற ஸ்பீடை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பீட் கொடுத்துருக்கிறது ரோட்டார் ஸ்பீட் தான். ஸோ இப்போ அந்த இடத்துல ரோட்டார் ஸ்பீட் தான். இது வந்து நெட் டார்க்குன்னா அது மெஷினோட டோட்டல் டார்க்கு. இந்த கண்டிஷனில் இருக்கிற டார்க்குன்னா ரோட்டாரோட ஸ்பீடு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, என்னோட நெட் அவுட்புட் கொடுத்துருக்காங்களா? எஸ். இங்கே ஒரு கொஷினில் உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பவர். இந்த பவர் இந்த கிவன் கொஷினில் பவரை 15 கிலோவாட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேயா, ஒரு கிவன் கொஷினில் பவரை நமக்கு கொடுக்குறாங்கனாலே treat it always as a net output power. இதுக்கு என்ன அர்த்தம்னா சார், நீங்க ஒரு டயக்ராமை வரைஞ்சீங்க கரெக்டா,
ஸ்டேட்டாரு, ரோட்டாரு, மெக்கானிக்கலு அண்ட் நெட்டு அப்படின்னு நம்ம எடுத்தோம். ஸோ கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டாரோட இன்புட்டா இதை நீங்க எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அந்த 15 கிலோவாட்ன்றது இட் இஸ் நாட் த ஸ்டேட்டார் இன்புட். எப்பவுமே ஒரு மெஷின்ல பவரை கொடுக்குறாங்க, ஒரு மோட்டர்ல ஒரு பவரை கொடுக்குறாங்க, ஒரு மோட்டர்ல ஒரு பவரை கொடுக்குறாங்கன்னா அது எப்பவுமே அவுட்புட் பவர் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் அவுட்புட் பவர். ஓகேப்பா? ஸோ இதுதான் அது 15 கிலோவாட் அப்படின்றது தான் என்னோட அவுட்புட் பவர். ஒரு மெஷின்ல ஒரு பவரை கொடுக்குறாங்கன்னா அன்லஸ் அன்டில் அவங்க எதையும் மென்ஷன் பண்ணலன்னா அது அவுட்புட் இல்ல. அவங்க அதை இதுதான் இன்புட் பவர் அப்படின்னு சொல்றப்போ மட்டும் தான் நீங்க அதை இன்புட்டா ட்ரீட் பண்ணணுமே தவிர அவங்க எதையுமே உங்களுக்கு கொடுக்கல. ஒரு மோட்டருக்கு ஒரு டைரக்டா பவரை கொடுக்குறாங்கன்னா அது எப்பவுமே அவுட்புட் பவர் தான். அன்லஸ் அன்டில் இது இன்புட் பவர்னு சொன்னா மட்டும்தான் அதை நீங்க இன்புட்டா ட்ரீட் பண்ணணும், இல்லைன்னா அது அவுட்புட்டா தான் ட்ரீட் பண்ணணும். ஓகே, அப்ப இதுதான் என்னோட அவுட்புட் பவர், இதுதான் என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு. அப்ப ஈஸியா இந்த ரெண்டுத்தை டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா ஸ்பீட் கிடைச்சிரும். ஓகே, 15,000 டிவைட் பை ஒமேகான்றது என்னப்பா? ஸோ ஒமேகான்னா தட் இஸ் 2 pi nr டிவைட் பை 60. 2 pi into nr என்ன? 1440. கரெக்டா? 2 piன்றது into 1440 டிவைட் பை 60. அப்ப இந்த 60 என்ன ஆயிடும்? மேல போயிடும். அப்ப என்ன சார் வரும்? வாட் வி கெட்? எஸ் 99.47 நியூட்டன் பர் மீட்டர் வரும். ஓகே, இந்த 0 போயிடுமா? 6 12 120, அடுத்து 24, அப்போ டிவைடட் பை 24 வருமா? ஓகே, ஜஸ்ட் அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். அடுத்ததா 15, 3 5s are 15, 3 8s are 24. அப்ப therefore இங்க என்ன இருக்கு? ரிமைனிங் கேன்சல் பண்ணா நமக்கு 99.49 நியூட்டன் பர் மீட்டர். எஸ், எல்லாருமே ஆன்சர் கரெக்டா கொடுக்குறீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸோ அடுத்ததா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம டார்க் ஈக்குவேஷன்ல டெரைவ் பண்ணிருக்கோம்பா. ஓகேயா? ஸோ இப்போ கூட நம்ம அதை எழுதியிருக்கோம். டார்க் ஈக்குவேஷன் வரப்போ நான் இந்த திங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு முனிசிபல் எக்ஸாமில் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை தான் கொஷினாகவே ஃப்ரேம் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸி, இதை நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ என்னதுப்பா ஆன்சர்? என்னது? நம்ம எப்பவுமே என்னோட இண்டக்ஷன் மெஷினோட டார்க்கோட பேசிக் இக்குவேஷனை என்ன எழுதியிருப்போம்? ஃப்ரம் இந்த இக்குவேஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். டி நெட் இஸ் ஈக்குவலன் டு டி ஷாஃப்ட், ஷாஃப்டோட பவர் இஸ் ஈக்குவலன் டு நெட் பவர் பை ஒமேகா எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதை ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம எங்கே முடிச்சிருப்போம்? ரோட்டாரோட இன்புட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கரெக்டா? ஸோ ரோட்டாரோட இன்புட்டை நம்ம எழுதியிருப்போம். ரோட்டாரோட இன்புட்டை எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம்? 3i2 ஸ்கொயர் R2 by S அப்படின்னு தானே எழுதுவோம். கரெக்டா? இது என்னோட ரோட்டாரோட அவுட்புட்டு. அப்ப இந்த ரோட்டாரோட அவுட்புட்டையும் என்னோட சிங்க்ரனஸ் ஸ்பீடையும் டிவைட் பண்ணா என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். இதுதான் ரோட்டார்ல வரப்போற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். The torque in the 3-phase induction machine. So அப்போ the PRI ரோட்டாரோட இன்புட் டிவைட் பை ஒமேகா எஸ் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாமா? கிளியரா? சோ அப்போ நீங்க டிவைட் பண்றப்போ இது என்ன சார் வரும்? PRI டிவைட் பை ஒமேகா எஸ். அப்ப இந்த இடத்துல that is 3i2 ஸ்கொயர் R2 divided by S into omega S. சோ இங்க நல்லா பாருங்களேன், 3i2 ஸ்கொயர் R2 divided by S into omega S வரும். ஏன்னா இன்புட் பவர் எப்பவுமே 3i2 ஸ்கொயர் R2 by S ன்னு எழுதியிருப்போம். இது இன்புட் பவரா நான் எழுதியிருப்பேன். ரோட்டாரோட லாஸ் என்னப்பா? 3i2 ஸ்கொயர் R2. சோ ரோட்டாரோட அவுட்புட் என்னப்பா? ரோட்டாரோட அவுட்புட்ன்றது 3i2 ஸ்கொயர் R2 1 by S minus 1 இருக்கும். இது ரோட்டாரோட இன்புட், இது ரோட்டாரோட லாஸ். ஓகே, this is லாஸ். இது ரோட்டாரோட அவுட்புட். ஓகேயா? அப்ப எப்பவுமே என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் நான் டார்க் ஈக்குவேஷன்ல எழுதி இருக்கேன். ஜஸ்ட் இது அப்படியே போய் நீங்க டைரக்டா செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்ப ரோட்டாரோட இன்புட் இஸ் 3i2 ஸ்கொயர் R2 by S. எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் வேணும்னா ரோட்டாரோட இன்புட்டையும் அதோட சிங்க்ரனஸ் ஸ்பீடையும் டிவைட் பண்ணா
எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் கிடைக்கும். ஜஸ்ட் ரோட்டாரோட இன்புட்லேயே எனக்கு R2/S இருக்கும், அந்த S எனக்கு கீழே வரும் டிவைட் பை ஒமேகா S இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி இல்லை சுவிட்ச். ஓகே, ஆப்ஷன் இஸ் பி. இங்கே நமக்கு S இருக்கணும், டினாமினேட்டரில் S இருக்கணும், இல்லைன்னா இங்கே எனக்கு S இருக்கணும். ஒன்று நியூமரேட்டரில் S இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அந்த S டினாமினேட்டருக்கு தானே வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏசிடி கிடையாது, ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். ஸோ எல்லாமே டிடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, இது கிடையாது, இதை நீங்கள் டைரக்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கை PRI டிவைடட் பை ஒமேகா எஸ்ன்னு எழுதலாம். அந்த PRIயை நம்ம 3I2² R2/S, அதுதான் ரோட்டாரோட இன்புட் பவர். ஓகேயா, இன்புட்டை நம்ம எப்பவுமே R2/Sன்னு தான் எழுதியிருப்போம். ஸோ அந்த S கீழே வந்துச்சுன்னா S இன்ட்டு ஒமேகா S அப்படின்னு தான் எழுதணும். ஓகேயா, ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், அட் லோ வோல்டேஜ் அட் லோ வேல்யூஸ் ஆஃப் ஸ்லிப். சார், லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப்புக்கு என்னோட டார்க்கோட எக்ஸ்பிரஷன் எப்படி மாடிஃபை ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதையே நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஃபார் லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப்புக்கு டார்க் ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும், ஹை வேல்யூ ஆஃப் ஸ்லிப்புக்கு டார்க் என்னவா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஈக்குவேஷனை சும்மா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல பார்த்த அதே மாதிரியே எல்லாமும் இருக்காதுப்பா. ஸோ அதே மாதிரியே இருக்கணும்னா அதுக்கு எதுக்கு எக்ஸாமு கொஸ்டின். ஸோ ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும், அதை தான் நம்ம செக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள், நான் டார்க் ஈக்குவேஷனை எழுதுறேன், அதுல இருந்து தான் நம்ம இதை டெரைவ் பண்ண போறோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், 180/2πns S into E202 R2 divided by R2² plus SX20 the whole square. So clear? இதுதான் என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் ஈக்குவேஷன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், அட் லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப். சார், லோ வேல்யூ ஆஃப் ஸ்லிப்னா என்ன? For low value of slip, so the rotor speed is nearer to the stator speed, then the slip is nearer to 0. Okay, at low value of slip க்கு rotor speed stator speed equal ஆ இருக்கும், slip வந்து nearer to 0 வா இருக்கும். ஓகே, அப்ப slip வந்து nearer to 0 வா இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ சிம்பிளா என்ன சார் எனக்கு தெரியும். ஓகே, அப்ப நீங்க பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல யாரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் யாரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் பாருங்களேன். ஸோ ஸ்லிப் இஸ் நியரர் டு 0னா அப்போ இந்த வேல்யூ வில் கெட்டிங் 0, ரைட்? ஓகே, அப்போ அந்த வேல்யூ 0 ஆயிடுமா? அப்போ ஃபைனலா என்னோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க் எப்படி மாறி இருக்கும், இந்த 180/2πns நான் K அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, 180/2πns is replaced as a constant K. ஏன்னா இது கான்ஸ்டன்ட் தான். K into S into E202 R2 divided by R2². இந்த இடத்துல ஒரு ஸ்கொயரும் இந்த இடத்துல R2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆயிடும், divided by R2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம E-யை எப்பவுமே V-ன்னு எழுதலாம், அதில் தப்பு கிடையாது. ஸோ the electromagnetic torque is directly proportional to the K into S into V1² by R2. Okay, so K divided by S into V1² divided by R2 அப்படின்னு எழுதலாமா? இப்ப பாருங்க சார், இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷனையும் இதையும் பாருங்க சார். electromagnetic torque is directly proportional to the slip in V1² by R2. கரெக்டா? that is R² கிடையாது, R2. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சார், லோ ஸ்லிப் ரீஜியன் ஆர் லைட் லோட் அப்படின்னு கூட சொல்லலாம். லைட் லோடு இல்லைன்னா நோ லோடு. ஸோ இது எல்லா பாயிண்ட்டுக்குமே இந்த வேல்யூ பொருந்தும். ஸோ இப்போ லைட் லோடு நோ லோடு எல்லாத்துலேயுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்கும் ஸ்லிப்பும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜனாக இருக்கும் அப்படின்னு ஒரு கிராஃபை நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ கரெக்டா அங்கே பாருங்க, எஸ் அப்போ V1² by R2 into S, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எதுக்கு வரும்னா ஹை ஸ்லிப் ரீஜியனுக்கு வரும். ஓகேயா, இது ஹை ஸ்லிப் ரீஜியனுக்கு வரும். இங்க V1 மட்டும்தான் வருது, V1² வரணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கிடையவே கிடையாது, எக்ஸ்பிரஷன்ஸ் வரவே வராது எங்கேயுமே.
And next question, a three-phase induction machine stator impedance is neglected if the supply voltage and frequencies are decreased by keeping the V by F constant. அதாவது என்ன பண்றாங்கன்னா வோல்டேஜையும் ஃப்ரீக்வன்சியும் டிக்ரீஸ் பண்றாங்க, at the same time இதோட ரேஷியோவை அவங்க கான்ஸ்டன்டாவும் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேயா, see இவன் வந்து ஒரு 10% குறையறான்னு வெச்சுக்கோங்களேன், இவனையுமே 10% குறைச்சிடுறாங்க. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் ரிசல்டன்ட் கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, தென் த மேக்ஸிமம் டார்க் டி மேக்ஸையும் ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ் எஸ்டி மேக்ஸையும் கேட்குறாங்க. சார் டி மேக்ஸ்லையும் எஸ்டி மேக்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சுப்பா, இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறப்போ டி மேக்ஸ்லையும் எஸ்டி மேக்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சுப்பா அதை தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், the Tmax expression is given as, yes, the Tmax expression is given as என்னப்பா V by F the whole square அப்படின்னு நம்ம எழுதியிருப்போமா, நான் கிளாஸ்ல எழுதியிருப்பேன். ஸோ இதை நான் உங்களுக்கு கிளாஸ்ல டெரிவேஷன்ஸ் கொடுத்துருப்பேன், மேக்ஸிமம் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ மேக்ஸிமம் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன் ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதி கூட இதை நான் டெரிவேஷன்ஸ் கொடுக்குறேன். Tmax is equivalent to 180 by 2 pi ns E20 whole square divided by 2x20. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா E2ல ஒரு V ஸ்கொயர் இருக்கு, this is V ஸ்கொயர், அண்ட் இவன் ஒரு F அண்ட் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ஒரு F இருக்கு. அதனால தான் நான் Tmax-ஐ directly proportional to the V by F the whole square அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், V by F ratio is constant சொல்கிறாங்களா, அப்போ மேக்ஸிமம் டார்க் இஸ் டெஃபினட்டா கான்ஸ்டன்ட்பா. ஓகேயா, அப்போ என்னோட மேக்ஸிமம் டார்க் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ். அப்போ ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, ஏபி வராது, இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. ஓகேயா, ஸோ என்னோட மேக்ஸிமம் டார்க்ன்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆப்ஷன் சிஓ டிஓ தான் இருக்கணும். அடுத்ததா எஸ்டி மேக்ஸுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எஸ்டி மேக்ஸ்னா என்னப்பா, ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ் இஸ் 1 divided by x20 தானே, that is R2 by X2 வந்திருக்கும் இதோட எக்ஸ்பிரஷன். ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் என்னப்பா, R2 by X20 தானே. ஸோ இப்போ பாருங்க, அப்போ ST max என்ன ப்ரொபோர்ஷனலா இருக்கான், ST max is inversely proportional to the frequency only. ஓகேயா, அப்போ ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க் அக்கர்ஸ் inversely proportional to the frequency only. அப்போ இங்க என்ன நடக்கும், so frequency decrease ஆகுதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, the frequency is decreased. அப்போ frequency decreases, ST max slip at which maximum torque increases. ஓகே, அப்போ ST max increases, C தான் கரெக்ட், ஆப்ஷன் டி கிடையாது. ஓகே, then it is C. புரியுதுலப்பா, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸ்ல சொன்னேன், இதுக்கு கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4 வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டார்க்குக்கு சொல்ல முடியும், மேக்ஸிமம் டார்க்குக்கு சொல்ல முடியும், ஸ்டார்டிங் டார்க்குக்கு சொல்ல முடியும், ஸ்லிப் அட் விச் மேக்ஸிமம் டார்க்குக்கும் நான் சொல்ல முடியும். இதில் எதுனால கொஷின்ஸ் கேட்பாங்க, ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் திஸ் கொஷின் இஸ் சி தான். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின், ஸோ த எஃபெக்ட் ஆஃப் ஆடிங் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால எதில், ரோட்டார் சர்க்கியூட்டில். Adding the external resistance of the rotor circuit in the slip ring induction machine, what will happen? So ஒரு external resistance நீங்க ஆட் பண்றீங்க rotor circuitல, என்ன நடக்கும் நமக்கு தெரியும். சரி, இப்பதான் நம்ம பார்த்தோமா இந்த ST max, நீங்க பாருங்க. So starting torque-க்கான ஈக்குவேஷன் நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம், TST, starting torque TST. ஸோ என்னப்பா நமக்கு கிடைச்சிருக்கும், ஸ்டார்டிங் டார்க்கோட எக்ஸ்பிரஷன் ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணி ரிசல்ட் கொடுத்தப்ப என்ன கிடைச்சிருக்கும், எஸ் இட் இஸ் 180 பை ஈக்குவலன்ட் டு 180 by 2 pi ns E20 ஸ்கொயர் ஆர் 2 அப்படின்னு வரும். ஸோ டிவைடட் பை x20 ஓட ஹோல் ஸ்கொயர். அப்போ பாருங்க, ஸ்டார்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீசஸ். ஆடிங்னா என்ன அர்த்தம், ஆடிங்னா என்ன அர்த்தம், R2 plus R எக்ஸ்டர்னல். ஓகேயா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிறதுனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், will increases. இது வந்து R டோட்டல். ஓகே, அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் டெஃபினெட்லி கரெக்ட்.
அப்போ பாருங்கள் இதில் ஆப்ஷன் 1 இல்லை, இதில் ஆப்ஷன் 1 இல்லை, இதில் ஆப்ஷன் 1 இல்லை, டேரெக்டாக ஆப்ஷன் ஏ தான், ஆன்சர் ஏ தான். தட்ஸ் இட். ஸோ கிளியர் தானப்பா? ஸோ ஒரு ஸ்டார்டிங் டார்க்கை நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்டார்டிங் டார்க்குன்றது ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸோட ரிலேஷன் இருக்கும். ஓகே, ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகமாகும். ஆனால் மேக்ஸிமம் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருப்போம். சார் மேக்ஸிமம் டார்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு போன கேஸில் தான் நான் எழுதுனேன் அந்த ஃபார்முலா. இங்கே பாருங்க, இங்கே இதில் இருக்கா திஸ் ஒன். ஸோ மேக்ஸிமம் டார்க் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்க ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ மேக்ஸிமம் டார்க்கை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சச் சேஞ்ச். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ரெடியூசஸ் த மேக்ஸிமம் டார்க்னு சொல்கிறாங்க. அப்போ டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன் ராங், இது கான்ஸ்டண்ட்டாக வரணும். ஓகே, த மேக்ஸிமம் டார்க் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், மீதி எல்லா திங்ஸுமே கரெக்ட் தான்ப்பா. ஓகே, ஆப்ஷன் 4ல வந்து அது கான்ஸ்டன்ட்னு வந்திருக்கணும். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் டார்க் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ், அது எனக்கு தெரியும். மேக்ஸிமம் டார்க் இஸ் independent of rotar resistance. ஓகே, அப்ப அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்துட்டா அவ்வளவுதான், ஆன்சர் கரெக்ட் தான். பட் ஆப்ஷன்ல நீங்க பார்த்தாலே சின்ன சின்ன கொஷின்ஸ்ல எதனா மிஸ்டேக்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கும்பா. ஆப்ஷனை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பியூர்லி கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுலையுமே இல்லை, அப்போ ஏ தான் ஆன்சர். ஓகே, அப்போ பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, நம்ம எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஸோ வேக்கன்சிஸ் இப்போ 1 மாதம் கழிச்சு ஆட் ஆகலாம். ஆனால் அந்த 1 மாதம் டைம் பீரியடுன்றது ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த முறை நமக்கு அது கிடைக்காது. ஸோ அதனால இருக்கிற டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஈஸியாகவே வேலை கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பாத்துக்கு அந்த ஜாபுக்கு என்ன வேணும் அதை நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோமா, அதில் எதெல்லாம் பண்ணலை அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுங்க. அந்த பிரச்சனையை உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸை வந்து ரிசால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ரிசால்வ் பண்ணால் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இந்த 9-10 வேக்கன்சிஸ்லையுமே நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஜாப் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை வந்து ரிசால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவா இருந்தாலும் டெஃபினட்டாக அதில் நமக்கு ஷோராக வேலை கிடைச்சிடும். ஓகேப்பா, ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்கப்பா. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு 6:30 கிளாஸஸ் இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷனை ரீட் அவுட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். ஸோ இந்த ஒர்க் நான் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிபிடி ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கோ ஸோ அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நாளைக்குள்ளே நான் அப்டேட் பண்ணிடுறேன்ப்பா.